எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கேஆர்ஜே கார்டன் ஆதம்பாக்கம்ல நடக்கக்கூடிய மர்மைட் அண்ட் அவதார் ஷோ பற்றி தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ டிக்கெட், உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் 120 rupees என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் வந்து அவதார் வேர்ல்டு. இந்தது வந்து நீங்கள் அந்த 120 rupeesலேயே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவதார் அந்த மூவியில் வர மாதிரியே செட்டிங் போட்டுட்டு அங்கே வந்து நிறைய அவதார் வந்து ரோமிங்லேயே இருப்பாங்க. அவங்க நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்களோட நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான செஷன்ஸ் எல்லாம் இங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த அவதார் செட்டப்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து 360 டிகிரி அந்த கேமரா எதுவுமே இருந்தது. இங்கே வந்து செப்பரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம அந்த நம்மளோட ஃபோனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மர்மைட். இதுவுமே அந்த 120 rupeesக்குள்ளேயுமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மர்மைட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அங்கே வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப கூட்டமாக நின்றுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பிளேஸில். அண்ட் தென் வெளியில் வந்து உங்களுக்கு மர்மைட் ஷோக்கு வெளியே ஒரு ஷெல் மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. அங்கே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு வே மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டோர் கேம்ஸ் இருந்தது. நம்ம மால்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கேம்ஸ் செட்டப்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காயினுக்கு வந்து நீங்கள் காஸ்ட் கட்டி வாங்கிட்டு அந்த கேம் வந்து நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ உள்ள நிறைய கேம்ஸ் இருந்தது. கிட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து ஒரு மசாஜ் சென்டர் மாதிரி ஒன்று இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து அவங்க பண்ணாங்க. இந்த பிளே ஏரியாக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ பூத் வந்து இருக்குது. இது வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேண்டிடாக நிறைய பிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு 2 செட்டாக வந்து காப்பீஸ் வந்து வரும். இதுக்கப்புறம் வெளியே வந்தீங்க அப்படின்னா வந்து ஓப்பன் பிளே ஏரியா மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பவுன்சி கேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிளே ஏரியா செட்டப் மாதிரி போட்டிருக்காங்க. லைக் நம்ம உள்ளே போயிட்டு ட்ராவல் பண்ணி வந்து ஸ்லைடில் இறங்குற மாதிரி அந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருந்தது இங்கே. ஸோ இங்கே வந்து குழந்தைங்க வந்து இந்த ஓப்பன் ஏரியாவில் வந்து நல்லாவே வந்து விளையாடுவாங்க. இந்த மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும்போதே நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கு. நம்ம ஷாப்பிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லாருக்குமே ஃபேவரட்டான வந்து அந்த பிக்கிள் கடை வந்து இருக்கு. எப்பயுமே எல்லா எக்ஸிபிஷன்லையுமே இது இருக்கும். இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸுமே இருப்பாங்க. அண்ட் தென் அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து டோம் தியேட்டர் வந்து இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்குமே அவங்க செப்பரேட்டாக சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இந்த பிளேஸில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்னோ வேர்ல்டு. இந்த ஸ்னோ வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே தனியாக டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு ஷோக்கும் இன்னொரு ஷோக்கும் க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. பிகாஸ் ஐஸ் க்யூப்ஸு, ஈரங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வைப் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. உள்ளே வந்து நமக்கு நல்ல ஒரு பெப்பியான மியூசிக் அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ யார் இன்ட்ரெஸ்டடோ போயிட்டு ஸ்டேஜில் ஆடுறது, இல்லை கீழேயே ஆடலாம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடந்து வந்தோம் அப்படின்னா நிறைய ரைட்ஸ் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக கிட்ஸுக்கு வந்து நிறைய வச்சுருக்காங்க. நம்ம கார் ரைடாக இருக்கட்டும், வாட்டர் போட்டாக இருக்கட்டும், பைக் ரைடாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே அங்கே வந்து குமிஞ்சு கிடந்தது. ஸோ குழந்தைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பிளேஸ்க்கு போனால். அண்ட் தென் நம்ம டிராகன் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபேமிலியாக உட்காந்து கூட போகலாம். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த ரைட் போகும்போது.
சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க போற மாதிரியான நெறைய ரைட்ஸுமே அங்க இருக்கு. ஸோ நெறைய ரைட்ஸ் போக பிடிக்கும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு வந்து இங்க வந்து நல்லா எங்கேஜ்டா இருக்கும். அதே மாதிரி காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து ₹100 மேக்ஸிமம் அவ்வளோதான் எல்லா டிக்கெட்டுமே. அண்ட் வழக்கம் போல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஏரியா இருக்கு, ஷாப்பிங் ஏரியா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சாலிடா வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் வந்து உள்ள நீங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிட்டு வரலாம். இந்த எக்ஸிபிஷன் வந்து ஜூன் 8 வரைக்கும் நடக்குது. ஸோ இது வரைக்கும் மிஸ் பண்ணவங்க இனிமே மிஸ் பண்ணாம இந்த எக்ஸிபிஷன் போயிட்டு வாங்க.